ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக ஒருங்கிணைப்புக்கு நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்றும், நல்ல முடிவு எடுக்கவில்லை என்றால் தாவேகாவில் இணைவதா திமுகவில் சேருவதா என்று முடிவெடுப்போம் என்று ஓபிஎஸ்க்கு அவரது ஆதரவாளர்கள் கெடு விதித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். ஓபிஎஸ் அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழு என்று ஒன்று தன்றியாக தொடங்கி அதிமுகவை மீட்கப் போகிறோம் என ஓபிஎஸ் தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவரது மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அவருடைய ஆதரவாளர்களாக கருதப்பட்ட மருது அழகராஜ் உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில்தான் நேற்றைய தினத்தில் நாம் மருது அழகராஜிடத்தில் பேசும் பொழுது அவர் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் முக்கியமாக குறிப்பிட்டது, இவ்வளவு நாள் நாங்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக பொறுமை காத்து விட்டோம், இனிமேலும் பொறுமை காக்க முடியாது. ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமை என்பது எங்களுக்கு இல்லை. அதனால் அவர் பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரு வெற்றி பயணத்தில் கொண்டு சேர்ப்போம் என்ற உறுதியை எங்களுக்கு அவர் தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தாவேகாவில் இணைவதா அல்லது திமுகவில் சேருவதா என்று நாங்கள் முடிவெடுக்க கூடும் என்று இதையே நாங்கள் ஓபிஎஸ்ஸிடமும் நாங்கள் தெரிவித்து விட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த ஜேசிடி பிரபாகரன், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர்கள்லாம் பலர் விலகி இருந்தார்கள். இந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோரெல்லாம் விலகி இருந்தார்கள். அந்த வரிசையில் இவர்களும் விலகி தாவேகாவில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மருது அழகராஜை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக விஜயை பாராட்டி பல்வேறு கருத்துக்களை தனது எக்ஸலத்தின் வாயிலாக பதிவிட்டு வருகிறார். மனோஜ் பாண்டியனை பொறுத்த வரைக்குமே திமுகவை பெயரளவில் மட்டுமே எதிர்த்து தற்பொழுது அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஓபிஎஸ்க்கு வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்குமே அவர்கள் கெடு விதித்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் நல்ல முடிவை எடுக்கவில்லை என்றால் தாவேகா அல்லது திமுகவில் இணைவது என அவர்கள் முடிவெடுப்பார்கள் என தெரிகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.